வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி சேம் சமையல் சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மிக்ஸ்டு வெஜ் கறி. ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் டேஸ்டி கறி ரெடி பண்ணிடலாம். சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்டர்ஸ் வரைக்கும் விரும்புகிற ஒரு ஹெல்தி ரெசிபி தாங்க. சிம்பிள் ஸ்டெப்பில் சூப்பர் டேஸ்டியாக கிடைக்கும். சப்பாத்தி, ரைஸ், பூரி எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். 1 கப் ஸ்வீட் கார்ன், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன், கேப்சிகம், குடமிளகாய் எடுத்திருக்கேன், காலிஃப்ளவர். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் நான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எதுக்காக எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கேன்னா, இதிலேயே நான் காய்கறி எல்லாம் லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸை தண்ணியில் பாயில் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்துருச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அதை வதக்கி விடுங்க. 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து அதையும் ஆட் பண்ணிட்டு வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் இதை குக் பண்ண விடுறேன். இந்த டைமில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற வெஜ்ஜீஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கூட எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மேத்தி ஆப்ஷனல் தான், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுறேன். அப்போ தான் மசாலாலாம் வெஜிடபிள்ஸில் நல்லா கோட் ஆகும். கொத்தமல்லி தூவிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான மிக்சடு வெஜிடபிள் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க.